அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன்களில் ஒரு சூறாக்களோட பலன்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3வது சூரா ஆல இம்ரான். அதற்கான பலன்கள் தான். ஒரு 2-3 நாள் ஆகும். சூரா பக்கராவுக்கு ஒரு 1-2 வீக் போல் ஆச்சு. இடையில வந்து பக்ரீத் பண்டிகையும் வந்துச்சு, அதனால கொஞ்சம் ஒர்க்கும் இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் டைமும் ஆச்சு. ஏன்னா வந்து நான் நார்மலாக டெய்லி எப்போது வீடியோ போடுறேன், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒரு கண்டென்ட் அந்த வீடியோ போடுறதுக்கே வந்து நான் எடிட் பண்ணுறதுக்கு 1 to 2 hours ஆகும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பேஜ் 2 பேஜே அவ்வளோ ஆகும். அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு 20 பேஜஸ் 30 பேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகுது. யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எடிட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு ஆல இம்ரான் வந்து நிறைய ஹதீஸ்கள் நிறைய சிறப்புகள் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. இதோட கடைசி 10 ஆயத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. அந்த கடைசி 10 ஆயத்தை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனதுக்காக 2-3 புக்கில் பார்த்துருக்கேன். ஆனால் வேலிடான ரீசனில் வந்து நான் பார்த்ததில்ல. இன்ஷால்லா அதை பற்றியும் பின்னாடி பார்க்கலாம். ஆயத்துல் குர்சி வந்து ஒரு 40 மினிட்ஸ் போல் வந்துச்சு. ஏன்னா அது ஒரு 30+ பேஜஸ் இருந்துச்சு. சூரா பக்ரா வந்து ஒரு 1 hour கிட்ட வந்துச்சு. ஏன்னா அது வந்து 45-50 பேஜஸ் கிட்ட வந்துச்சு. இது வந்து ஒரு 20 பேஜஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 20 to 25 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். சூரா ஆல இம்ரான். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒளிமிக்க சூறாக்களான பக்கராவையும் ஆல இம்ரானையும் ஓதி வாருங்கள். அவற்றை ஓதினவர்களுக்கு அவை மறுமையில் நிழல் கொடுத்து சிபாரிசு செய்யும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி நான் 2-3 புக்கில் பார்த்துருக்கேன். வேலிடான அந்த புக்குன்னு சொல்லி நேம் போடப்படல. ஆனால் 2-3 புக்கில் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். கடன் நீங்க தமக்கு இருக்கும் கடன் தொல்லைகளை தீர்த்துக்கொள்ள நினைக்கிறவர்கள் ஆல இம்ரானை தினம் 13 தினம் ஓதி வர வேண்டும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு 1.5 இல்லை 2 ஜுஸ்ஸுக்கள் போட வரும். அந்த மாதிரி 1.5 2 ஜூஸ் அப்படின்ற பட்சத்தில் டெய்லி 13 தடவை அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க. டெய்லி குர்ஆன் ஓதுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. தாராளமாக டெய்லி வந்து ஓதுறவங்க வந்து ஓதலாம். இல்லை நாங்கள் இப்போ புதுசாக தான் கற்றுக்குறோம், இல்லைனா வந்து நாங்கள் இனிமேல் தான் வந்து திக்கி படிச்சுட்ருக்கோம், ஸ்பீடு எங்களுக்கு இன்னும் பிக்கப் ஆகலை, இனிமேல் தான் நம்ம ஸ்பீடு பிக்கப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மற்ற துவாக்கள் வந்து ஓதுங்க. நான் கடன்களுக்கு நான் சொல்கிறது நிறைய வந்து அல்லாஹ் மக்ஃபினி அந்த துவா வந்து ரொம்ப பெட்டர், ரொம்ப 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 பெஸ்ட்டான துவா. பெட்டர்ன்றதை பெஸ்ட்டான துவா அது ஓதுங்க. அது நிறைய சஹீஹ் ஹதீஸ்களில் வந்திருக்கு. கவலை நீங்கள் இதனை வழக்கமாக ஓதி வருவோர் கவலை நீங்கி மன அமைதியுடன் இருப்பார். கவலை நீங்கிறதுக்காகவும் மன அமைதி இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹெக்டிக் லைஃப்பில் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இன்ஷால்லா ஓதுங்க. எதிர்பாராத வண்ணம் ரணம் கிடைக்க, நம்ம காசுக்காக நம்மளோட ரிஸ்க்குக்காக தான் நான் ஓதுறோம். அந்த மாதிரி நமக்கு வந்து ரிஸ்க் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக ஓதலாம். ஒருவன் இதனை 7 தடவை ஓதி நிறையா வண்ணம் அவனுக்கு இறைவன் ரணம் அளிப்பான், செல்வம் கிடைக்கும். 7 தடவைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்குள்ளே அப்படின்னு சொல்ல. அதனால் நீங்கள் 2-3 டேஸ்க்குள்ளே ஸ்ப்ளிட் பண்ணி ஓதிக்கலாம் இன்ஷால்லா. குழந்தைகளை பாதுகாக்க ஆயத்து கொடுத்துருக்காங்க. தமிழாக்கம் கொஞ்சம் டார்க் பிளாக்ல கொடுத்துருக்குது. ஆயத்தோட அந்த ஆயத்து இருக்கு இல்லையா, அதோட வந்து தமிழ் மொழியில் இருக்குது. இந்த பொருளும் கொடுத்துருக்காங்க. ஆயத்தும் நான் ஊதி காட்டல, தமிழில் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறதுக்கு அதை படிச்சே காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் படிக்கல. பொருளும் படிங்க. பொருளும் படித்தாலும் இன்னும் வந்து டைம் ஆகிறதாக இருக்கும். பொருளும் படிக்கலை, நீங்கள் படித்தாலே புரியும். அதான் அரபு தெரியாதவங்களுக்கு அவங்களே தமிழ் எழுதியிருக்காங்க. டி போடுற இடத்துல கொஞ்சம் ஓதுங்க, பி போடுற இடத்துல கொஞ்சம் ப அந்த மாதிரி ஓதுங்க. இன்ஷால்லா வந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு. எஃப் போட்டிருக்கிற இடத்துல ஃப அந்த மாதிரி ஓதுங்க. இன்ஷால்லா சீக்கிரமாக பிக்கப் ஆயிரும். பொருளும் பார்த்துக்கோங்க. அருள் புரிந்திருக்கிறான், அது வரைக்கும் வந்து இந்த ஆயத்தோட பொருள். அதுக்கப்புறமா பார்க்கலாம். பேய் பிசாசு ஜின் ஷைத்தான் முதலியவற்றினால் விளையும் தீமைகளுக்கும் மேற்குறிப்பிட்ட திருவசனங்களை வைத்து பரிகாரம் தேடலாம். குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பலன்கள். குங்குமப்பூ, கஸ்தூரி, பன்னீர் ஆகியவற்றை கலந்து வசனங்களை ஒரு காகிதத்தில் எழுத வேண்டும். சூரியோ தாயத்து முன்னால் வெட்டப்பட்ட சிறிது மூங்கில் குழாயில் அதனை திணித்து மெழுகினால் வாயை மூடி விட வேண்டும். சிறு குழந்தைகளை இந்த குழாயை கட்டினால் குணம் ஏற்படும், அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். முன்னாடி காலத்தில் அது வந்து இருக்கலாம். இப்போ வந்து தாயத்து இன்ஸ்டன்ட் வந்து வெள்ளியில் அந்த மாதிரிலாம் விற்குது. தொப்பலுக்கு கீழே வந்து ஹனஃபி மசபில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக, ஆண்களுக்கு வந்து கோல்டே ஹராம், பெண்களுக்கு வந்து ஹனஃபி மசபில் தொப்பலுக்கு கீழே வந்து கோல்டு போடுறது ஹராம். அதனால் வந்து வெள்ளியிலே விற்குது அந்த இது தாயத்துலாம் இருக்கு இல்லையா, தாவீஸு, யார் பிலீவ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து தாராளமாக அது வந்து போட்டுக்கலாம். குழந்தைகள் சினுங்கி அழவும் பால் குடிக்காது முரண்டு செய்யின். நியூ பார்ன் பேபி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சில இதெல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆயத்தோட தமிழ் இருக்குது, ஆயத்தோட பொருளும் இருக்குது.
அந்த குரான் இந்த ஆயத்து நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் என்ற ஆயத்தை எழுதி தாவி செய்து குழந்தைகளின் கழுத்தில் தொங்கவிடி நலன் ஏற்படும். ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது, சினிங்கிட்டே இருக்குது, பால் குடிக்கல அப்படின்றவங்களாம் இதை வந்து தாராளமாக செய்யலாம். ஈமானோட இறப்பெய்த நரக நெருப்பிலிருந்து காக்க பெற ஆயத்து கொடுத்துருக்காங்க. ஆயத்தோட தமிழாக்கம், தமிழ் மொழிபெயர்ப்பு, தமிழாக்கம். இந்த வசனத்தை ஒருவன் எல்லா தொழுகைக்கு பிறகும் ஓதிக்கொண்டுதான் அவன் ஈமானோடு மரணம் அடைவான். இது வந்து நம்ம டெய்லி கேட்குற துவாக்கள்ல இருக்கிற ஒரு விஷயம்தான். இன்ஷால்லா ஓதுங்க. அடிஷ்னலாக இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க, வயிற்று வலி, இருதய படபடப்பு நீங்க இந்த 1021 தடவை தண்ணீரில் ஊதி ஊதி வைகரை தொழுகைக்கு போய் நடந்துவிடும். வைகரைனா ஃபஜருக்கு அப்புறம் 21 டைம்ஸ் இந்த ஆயத்து மேலே சொல்லியிருக்காங்களே, அந்த ஆயத்தை வந்து ஓதி ரொம்ப இதயம் வந்து ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து படப்படப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் குடிக்க சொல்லியிருக்காங்க. வருமானம் பெருக கீழே குறிப்பிட்ட வசனங்களை ஒருவன் ஃபர்லான் நஃபிலான் தொழுகைக்கு பின்னாலும் தூங்கச் செல்லும் பொழுதும் அதிகமாக ஓதி வந்தால் அவனுடைய செல்வ நிலை விரிவடையும், அவன் செய்யும் காரியங்களில் வளர்ச்சி ஏற்படும், அவனுடைய வறுமை அடியோடு நீங்கி விடும். இன்ஷால்லா ஓதுங்க. செல்வமும் வந்து என்ன சொல்கிறது விரிவடையும் சொல்லியிருக்காங்க. காரியங்கள் அனைத்தும் வந்து வளர்ச்சி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி வளரும், வறுமையும் அடியோடு நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயத்து கொடுத்துருக்காங்க. ஆயத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு, தமிழாக்கம், அதுக்கப்புறமா பொருள் எதுவும் கொடுத்துருக்காங்க. கடன் தொல்லை நீங்க வேண்டுமானால் மேலே குறிப்பிட்ட வசனங்களை காலை மாலை 2 வேளையும் வந்து 7 தடவை ஓதி சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா ஓதுங்க. ஒரு ஃபிக்ஸட் டைம், காலைன்னா ஃபஜ்ருக்கு அப்புறமா, ஈவினிங்கு ஐஷாக்கு அப்புறம், ஐஷா இல்லை மஹரிப் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு தொழுகை, அது வந்து சாயந்தரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபிக்ஸடாக மஹரிப் தொழுகைக்கு அப்புறம் ஓதுறீங்க, மஹரிப் தொழுகைக்கு அப்புறமாவே ஓதுங்க. இஷா தொழுகைக்கு அப்புறம் ஓதுறீங்கன்னா இஷா தொழுகைக்கு அப்புறமாவே வந்து ஓதிட்டு வாங்க. அதுதான் வந்து சிறந்தாக இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் அடுத்து வரும் திருவசனத்தை அதிகமாக ஓதி வர வேண்டும். ஆயத்து கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு, இது அதற்கான பொருளும் கொடுத்துருக்காங்க. பிரசவ வேதனை நீங்க தாய்ப்பால் சுரக்க, பிரசவத்தின் போது சிரமம் ஏற்பட்டால் ஆல இம்ரானில் உள்ள கீழ்கண்ட 34, 35, 36 ஆகிய வசனங்களை குங்குமப்பூ பன்னீர்னால் மான்தோலில் எழுதி இடுப்பின் வலது பக்கத்தில் கட்ட வேண்டும். இந்த வசனங்களை குங்குமப்பூ கஸ்தூரி பன்னீரில் எழுதி செம்பு அல்லது இரும்பு குழாயில் அடைத்து குழந்தையின் கழுத்தில் அணிவித்தால் அழுகை, பயம், கெட்ட கனவு முதலிய அனைத்தும் நீங்கி போகும். தாய்ப்பால் குடிக்கிற சிறிதளவு பாலினாலே அது வளரும். தாய்க்கு பால் குறைந்தால் சுரக்க ஆரம்பிக்கும். எல்லாமே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் ரிலேட்டட். அதனால் பாய்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதில் ஒன்றும் தப்பாக இல்லை. நீங்கள் முகம் சுடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கசின் சிஸ்டர்ஸோ இல்லைன்னா உங்களோட தங்கச்சி ஒய்ஃப் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அந்த ஆயத்து கொடுத்துருக்காங்க. ஆயத்துக்கான தமிழ் மொழிபெயர்ப்பு, அதோட பொருள் கொடுத்துருக்காங்க. வெண்குஷ்ட நோயாளி ஒருவர் கனவில் முஅம்மர் அவர்களை சந்தித்து தம் அவல நிலையை கூற அவர்கள் சூரா ஆல இம்ரான்ல 49 திருவசனத்தை ஓதி அவர் வாயில் உமிழ நலன் ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் மாதிரி புக்கு நேமும் ஹதீஸ் நம்பரும் போடல. ஆயத்து கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதோட பொருளும் கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிட்ட வசனத்தை வியாழக்கிழமை என்று பெரியார் ஒருவன் சட்டை துணியில் எழுதி கடையில் மாட்டி வைத்தால் வியாபாரம் பெருகும். அதை வீட்டில் மாட்டினால் அதிக நன்மை உண்டாகும், வருமானம் அதிகமாகும். வேலை இல்லாமல் கஷ்டப்படும் ஒருவர் இந்த வசனத்தை எழுதி வைத்து கொண்டால் விரைவிலே வேலை கிடைக்கும். எல்லாமே சொல்லியிருக்காங்க. பெரியார் ஒருவரின் துணியில் எழுத சொல்லியிருக்காங்க. ரொம்ப எப்படி தேடணும் ஆள்னா, ரொம்ப சபர் இருக்கிறவங்க, ரொம்ப தொழுகையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நல்ல முடிவை கிளவராக இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களை தேடணும். ஏன்னா மௌலானா தாரிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து இப்போ கூட வாழ்ந்துட்டு இருக்கிற அவுலியா, அவங்க வந்து அவங்களோட புக்கில் உருது புக்கில் எழுதியிருப்பாங்க. யாரோட எப்படிப்பட்ட ஆட்களோட சகவாசம் வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறது கேரக்டர் கொடுக்குறான். ஒரு ஆள் வந்து அதாவது ஜமாத்தோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆள், அதாவது ஒரு தாத்தா வயசு இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப கை நடுங்கிட்டே இருந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடுக்கு வாயில் போடும்போது பாதி வந்து கீழே துப்பி அப்படி இருந்தது. ஜமாத்தில் வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து கை வச்சு தான் சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக வந்து அவங்க பக்கத்தில் யாரும் உட்காந்து சாப்பிடல. ஏன்னா வாயில் போடுற சாப்பாடு கீழே பாதி போடுறதால அது ஒரு என்ன சொல்கிறது இதுவாக நினச்சிட்டு கீழே விழுது வாயிலேருந்து சாப்பாடுனா என்ன நினைப்போம் நாங்கள், ஒரு மாதிரி ஆகும் இல்லையா, அது மாதிரி வந்து நினச்சிட்டு யாரும் அவங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிடல. மௌலானா தாரிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்காதால சரி இவங்க பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டா, அந்த தாத்தா வந்து அவ்வளோ வயசுலேயும் டெய்லி வந்து தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. ப்ளஸ்
தஸ்பி நஃபில்னு சொல்லுவாங்க. தஸ்பி நஃபில்னா அந்த நஃபில் தொழுகைக்குள்ளேயே வந்து ஒரு ரக்காயத்துலையும் 75 முறைகள் வந்து தஸ்பி ஓதணும். அந்த ரக்காயத்து முடிவில் வந்து 300 முறைகள் ஓதப்பட்டிருக்கும் தஸ்பி அது. அந்த வந்து டெய்லி அந்த தாத்தா வந்து காலை மாலை 2 வேளையும் ஓதுறவங்களாம் இருந்தாங்களாம். அவங்களோட அந்த எச்சில் சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களோட இருந்த அந்த சவகாசத்தினால அவங்கள பார்த்ததுனால இவங்களும் வந்து மௌலானா தாரிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி தஸ்பி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக யாரு கூட உட்காரோம், யாரு கூட ஏந்திருக்கிறோம், உட்னா பேட்னா சப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்காக நான் சொன்னேன், யாரு கூட உட்காரோம், யாரு கூட ஏந்திருக்கிறோம், யாரு கூட இருக்கிறோம், அதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து அசர் தால்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நல்ல மனிதர்களாக, நல்ல பொறுமைசாலியாக, ரொம்ப என்ன சொல்கிறது, சதகா தான தர்மங்களை சிறந்து விளங்குறவங்க, தொழுகையிலே ஈடுபட்டிருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்களோட சட்ட துணியாக வாங்குறது சிறந்ததாக இருக்கும். நெஞ்சு வலி நெஞ்சு வலி உள்ளவர்கள் அடுத்து வரும் வசனத்தை சுத்தமான மண்பாத்திரத்தில் எழுதி மழை தண்ணீர்னால் கருத்து குடிக்க வேண்டும் வசனம் கொடுத்துருக்காங்க. அதோட தமிழாக்கம், அதற்கான பொருளும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மண்பானையில் சொல்லியிருக்காங்க. மழை தண்ணி வந்து பியோரஸ்ட் தண்ணி, அதில் ஷெஃபா இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஹதீஸ்களில் வந்திருக்கு. மழை பெய்யும் போது நல்ல பாத்திரமாக கீழே வச்சு பிடிச்சி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். எல்லாத்துக்குமாக மருந்து கூட நம்ம வந்து கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். மிருகங்களை அடைக்க, இதில் ஃபகைர தீனில்லாஹி என்பதிலிருந்து வயலேஹி யுர்ஜூன், அதாவது இதெல்லாம் முதல் ஆயத்து பாருங்க. அஃபகைர தீனில்லாஹிலேருந்து யுர்ஜவுன் அந்த ஃபஸ்ட்டு ஆயத்தை மட்டும் ஓதி மிருகங்களின் காதுகளில் ஊதினாலேருந்து அவன் வந்து அடங்கிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப வந்து ஃபார்ம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அனுபவபூர்வமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இது தாராளமாக செய்யலாம். இதில் இருக்கிற லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா நெஞ்சு வலி அதில் ஃபஸ்ட்டு ஆயத்து. வயிற்று வலி அதுக்கும் வந்து அதே ஆயத்தை தான் சொல்லியிருக்காங்க. எழுதி கழுவி குடிக்கவோ தாவி செய்து கழுத்தில் அணிந்து கொள்ளவோ செய்ய வேண்டும். எங்களுக்கு வந்து தாவிஸ் பிடிக்கல அப்படின்னவங்க எழுதி கரைச்சி குடிச்சிக்கலாம். எழுதி தெரியல அப்படின்றவங்க மஸ்ஜிதில் இந்த ஹஜ்ரத் மார்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய இது வந்து உதவியை நாடலாம். இன்ஷால்லா செய்யுங்க. தாவிஸ் பிடிச்சிருக்கு, நாங்கள் பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக தாவிஸ் வந்து செஞ்சு போட்டுக்கலாம். அடங்காத குழந்தைகளை ஊழியர்களை அடக்க, குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த 3வது சூறாவில் 83வது வசனம், 3வது சூறாவில் 83வது வசனம், அதாவது அதே தான் அஃபகைரல்லாஹி அஃபகைரதீனில்லாஹி அதே வசனம் தான் வந்து எழுதி வந்து தாவி செய்து அணிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காதில் கூட ஓதி ஊதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா செய்யுங்க. பகைவனின் தீங்கு அணுகாதிருக்க ஆயத்தை கொடுத்துருக்காங்க. ஆயத்தோட தமிழாக்கம், ஆயத்தோட பொருள். சூரா ஆல இம்ரானின் மேற்கூறப்பட்ட 133, 134, 135 ஆகிய வசனங்களை ஒருவன் வெள்ளிக்கிழமை இரவு இஷா தொழுகைக்கு பிறகு எழுதி அணிந்து கொண்டால் அநியாயக்காரன், அரசன், பகைவன், அட்டூழியம் செய்பவன் ஆகியவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. மேற்குறிப்பிட்டவர்களின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அவனுடைய மனதின் புரளியும் கோபமும் அடங்கி போகும். பகைவன், அரசன், அட்டுழியம் செய்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட தீங்கு நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி வந்து நம்மளோட மனசில் ஏற்படுற புரளி, கோபம் அதெல்லாம் கூட போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷால்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக செய்யுங்க. வெள்ளிக்கிழமை இரவு இஷா, அதாவது வியாழக்கிழமை சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்து அதுதான் வியாழக்கிழமை மீனிங் இஷாக்னா. மூக்கிலிருந்து ரத்தம் வடிவது நிற்க, நார்மலாக வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி மூக்குலேருந்து ரத்தம் வந்தாலும் சரி, இல்லைனா ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா வரும், எந்த ரீசனாக இருந்தாலும் சரி, மூக்குலேருந்து ரத்தம் வர்றது கம்மியாக ஆயத்து கொடுத்துருக்காங்க. தமிழாக்கம், இந்த ஆயத்தை ஊதி தண்ணீரில் ஊதி அருந்தி வர வேண்டும். ஊதி அருந்த சொல்லியிருக்காங்க. அதோட பொருள் குறுக்கில் இன்ஷால்லா நீங்கள் வந்து தமிழ் குரான் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து பாருங்கள். வளவாழ்வு எழுத்து பெற சும்ம அன்சல அலைக்கும் மிம் பஅதில் கம்மி அலீமும் பிதாத்தி சுதூர். குரானில் வந்து ஆல இம்ரானில் 154வது வசனம். இந்த திருவசனத்தை அரபி எழுத்துக்கள் அனைத்தும் உள்ளன என்றும் இதில் தான் இஸ்மே ஆயுதம் உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அரபி எழுத்துக்கு இருக்கு இல்லையா 29 லெட்டர்ஸ், அந்த 29 லெட்டர்ஸும் இந்த ஆயத்தில் இடம் பெற்றிருக்குது. அது வந்து இந்த ஆயத்தோட சிறப்பு. இதில் வந்து இஸ்மே ஆயுதமும் இருக்குது, சுதூர் இருக்குது, அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து இஸ்மி ஆசமாகவும் இருக்குது. தாராளமாக இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்வு விரும்புறதுக்காக ஒருவன் வந்து ஒரு நாளைக்கு 28 தடவை வீதம் 29 நாட்கள் வந்து ஓதி வரணும்.
டெய்லி 29 டேஸ்க்கு மாதத்தில் ஒரு நாள் மட்டும் விட்டுட்டு மீது எல்லா நாட்களும் வந்து 28 டைம்ஸ் வந்து ஓத சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா செய்யுங்க. இந்த பேஜ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிக் போட்டிருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணது. எதிரிகளை வெற்றிக்கொள்ள இதனை 12 தடவை ஓத வேண்டும். 12 தடவை மட்டும்தான் ஓத சொல்லியிருக்காங்க. இந்த ஆயத்தா சூரா ஆல இம்ரானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல இம்ரான் அப்படின்னா வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்த சூறாக்கான ஸ்பெஷல் பலன். அதனால் இந்த சூறான்னா முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கடைசியில் கொடுப்பாங்க. இது வந்து இந்த ஆயத்துக்கான பலன். அதனால் இந்த ஆயத்தை வந்து ஓதுங்க. எதிரிகளை வச்சுக்கொள்ள 12 தடவை. பயம் நீங்கள் இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும் என்று உள்ள மக்கள் கூறுகிறார்கள். அந்த ஆயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இஸ்மி ஆசம்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால நீங்கள் தலைவலி நீங்கள் இதனை 4 10 தடவைகள் வீதம் 10 நாட்களுக்கு ஓதி வரை தலைவலி நீங்கும். இன்ஷால்லாம் ஊதிட்டு வாங்க. நீங்கள் தலைவலி மிக்ரேன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் தாராளமாக இதை செய்யலாம். நாட்டங்கள் நிறைவேற இதனை வேகர தொழுகைக்கு பின் 40 தடவை வழக்கமாக ஓதி வர வேண்டும். இந்த ஆயத்தை தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் இந்த சூறாவையே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சூறாவே இல்லை, இப்போ தான் தெரியுது. அந்த ஆயத்துக்கான பலன். இந்த ஆயத்தை மட்டும் 40 தடவை ஓதணும். வைகரை தொழுகைக்கு அப்புறம் டெய்லி ஓதணும். காய்ச்சல் நீங்கள் இதை 3 நாட்கள் பீங்கானில் எழுதி கருத்து குடிப்பின் காய்ச்சல் அகலும். அந்த ஆயத்து அரபுல எழுதணும், தமிழ் எழுதக்கூடாது. சண்டையில் அலுவலில் வெற்றி பெற இதனை 15 அல்லது 13 தடவை ஓத வேண்டும். அந்த ஆயத்துக்கான ஸ்பெஷல். இன்ஷால்லா ஓதுங்க. இம்மையிலும் நல வாழ்வு வாழ ஒருவன் இதை நாள்தோறும் 5 தடவை ஓதுவரை அவன் இம்மையிலும் நலவாழ்வு பெருவாழ வாழ்வான். ஆகையத்துலேயும் இப்போது இந்த துனியா இல்லாமல் நம்ம மௌத்துக்கு அப்புறம் இருக்கிற துனியாவில் நமக்கு வந்து பேரும் புகழும் நலவாழும் கிடைக்கிறதுக்காக அதிகாரிகளிடம் அலுவல்கள் நிறைவேற 2 ரக்காத் நஃபில் தொழுது முசலாவில் அமர்ந்தபடியே இதனை 3 தடவை கைகளில் ஊதி முகத்தில் தடவி கொண்டு செல்ல வேண்டும். 2 ரக்காத் நஃபில் வந்து சலாத்துல் ஹாஜத்துன்னு தொழுகணும். இது வந்து எல்லா வேலிடான ஹதீஸில், நிறைய வேலிடான ஹதீஸில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம தேவைகள் நிறைவேறதுக்காக 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் நஃபில் வந்து நம்ம தொழ சொல்லியிருக்காங்க. அந்த முசல்லாவிலே உட்காந்து வந்து இந்த துவாவை 3 தடவை ஓத சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க. பேய் பிசாசு அகலை இதை பேய் பிடித்தவர்களின் இடது காதில் ஊத வேண்டும். அந்த ஆயத்தை தான் சொல்கிறாங்க. தேல்கடி நீங்கள் இதனை தேல் கடிக்க பெற்றவரின் வலது காதில் ஊத வேண்டும். நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேல் கடி பட்டவங்க அவங்கக்கிட்ட நான் நேரடியாக பேசும்போது தேல்கடி வந்து ஒரு நாள் ஒரு 24 hours, இன்றைக்கி நைட்டு 9 o'clock கிடச்சதுன்னா அடுத்த நாள் வந்து 9 o'clock வரைக்கும் அந்த அப்படியே போட்டு வாட்டி வதச்சி எடுக்கும். அதை வந்து நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அவ்வளோ வலி கொடுக்குறதுலேருந்து நீங்கிறதுக்காக இது வந்து தாராளமாக அவங்க வந்து ஓதலாம். இன்ஷா அல்லாஹ். இம்மை மர்மை பேர் இதனை ஈதுல் ஃபித்ர் ஈது ஜுஹா ஆகிய 2 பெருநாட்களில் 3 தடவை ஓத வேண்டும். இந்த ஆயத்தை சொல்லியிருக்காங்க. 2 பெருநாள்லேயும் 3 முறைகள் ஓத சொல்லியிருக்காங்க. ஆண்மை பெற இதனை வெள்ளை மிளகிலோ அல்லது தேனிலோ ஊதி அருந்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. ஆண்களுக்காக தன் அலுவல் அனைத்திற்கும் இறைவன் பொறுப்பேற்க இறைக்காவல் பெற கீழ்கண்ட வசனத்தை அடுத்து வரும் முறைப்படி ஓதினால் இறைவனின் பாதுகாப்பு கிடைக்கும். அவன் செயல்கள் அனைத்திலும் இறையொருள் இருக்கும். எல்லா விதமான நோய்களிலிருந்தும் அவனுக்கு விதிவிலக்கு கிடைக்கும். இன்ஷால்லா ஓதுங்க. குரானில் அவ்வளவு பவர் இருக்குது. குரானை வந்து தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இதில் என்ன நடக்க போகுது, இது வந்து ஹதீஸில் இல்லை. அதெல்லாம் தாண்டி குரானுக்கான பவர் வந்து அவ்வளோ ஜாஸ்தி. இந்த ஹதீஸு, இந்த வேலிடான ஹதீஸ் அது பார்க்கணும், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஓதுங்க. அவ்வளோ உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் ஒன்றா கை கூட்டிகிட்டே வரும். நீங்களே வந்து பார்ப்பீங்க. நம்மளோட எல்லா காரியத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்க இந்த ஆயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆயத்தை கொடுத்துருக்காங்க, அதோட தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க, பொருள் கொடுத்துருக்காங்க. ஓதும் முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்குறித்த வசனத்தின் 420 தடவை ஓதிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஆயத்து கொடுத்துருக்காங்க. அந்த சொற்றொடரை 7 தடவை ஓதிட்டு இன்னொரு ஆயத்து கொடுத்துருக்காங்க. அதை சொல்லி வந்து முடிக்கணும். கடைசி ஆயத்து வல்லாஹு ஆலிபுன் அலா அம்ரி, இதை மட்டுமே வந்து நம்ம வந்து ஓதலாம். எந்த காரியங்கள் நிறைவேறதுக்காகவும் வந்து இதை வந்து வல்லாஹு காலிபன் அலா அம்ரி, இது வந்து சின்ன ஆயத்துறதால 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் நஃபில் தொழுங்க. 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் நஃபில்ல இந்த ஆயத்தை மட்டும் வந்து 50 முறை இல்லை 100 முறை ஓதுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதுக்காக 50 முறை குறைவாக 100 முறை 150 முறை உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓதுங்க. சலாத்துல் ஹாஜத்தில் வந்து ஹாஜத் நஃபில் அப்படின்னும் போது நமக்காக நாம் தொழுகும்போது சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். அதற்காக துணை சூறாக்கள் ஓதுறதுக்கு பதிலாக இந்த ஆயத்தை வந்து நம்ம வந்து ஓதலாம். இன்ஷா அல்லாஹ்.
தன் காரியங்கள் அனைத்திற்கும் இறைவன் பொறுப்பேற்க வேண்டும். அவனுடைய பாதுகாப்பும் உதவியும் கிடைக்க வேண்டும். தன் மீது மற்ற எல்லாரும் அன்பு ஏற்பட வேண்டும். இறைவன் தனக்கு செல்வம் வர வேண்டும் என்று எண்ணினால் அவன் ஹஸ்பனல்லாஹ் நிஅமல் வக்கீல். இது நமக்கு தெரியும். அதை ஓதணும். அதோட அர்த்தம் கொடுத்துருக்காங்க. தினமும் 450 தடவை ஓதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினமும் 450 முறைகள் ஓதணும். இவ்வாறு இரவிலும் பகலையும் ஓத வேண்டும். அது அபு ஹசல் ஷாதிலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மதிப்பு எதனா இது 450 தடவையும் அசீசுகா ஃபி கவியு லத்தீஃப் அதையும் சேர்த்து 450 தடவை. ரெண்டும் 450 இதில் குறிப்பிட்டிருக்கிற 450 ஹஸ்புனல்லாஹ்வை குறிக்குது. ஒருவன் ஓதினால் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். விரோதிகளுக்கு பாதகமாக அவனுக்கு உதவி கிடைக்கும். உலகம் அவனை நேசிக்கும். இறைவனின் படைப்புகளில் அவன் மதிப்பு மிக்கவனாக இடுவான். மேற்குறிப்பிட்டபடி தினமும் ஓதி வர வேண்டும். டெய்லி ஹஸ்பனல்லாஹ் நிஅமல் வக்கீல் 450 முறையும் அசீசு காஃபி கவியு லத்தீஃப் அதை 450 முறையும் ஓதணும். இந்த ஆயத்துக்கான பலன்கள்லாம் சின்ன சின்ன வீடியோக்கள் நிறையல நம்ம பார்த்துருப்போம். அலட்சியப்படுத்தாமல் இன்ஷால்லாம் ஓதிட்டு வாங்க. சிறையிலிருந்து மீட்சி பெற இந்த வசனத்தை ஒருவன் தொழுகைக்கு பின்னால் 313 தடம் ஓதி வந்தால் சிறையில் இருந்தாலும் மீட்சி பெறுவான். பகைவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவான். வறிய நிலையில் இருந்தால் செல்வன் அவன். கொடுமைக்காரர்கள் அவனுக்கு அடங்கி நடப்பார்கள். நபிமார்களோட எண்ணிக்கை பெரிய 313 முறை. எந்த ஆயத்தாக இருந்தாலும் சரி குரானில் இதற்கு பலன் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பக்கராலே ஒரு ஹதீஸ் சொன்னதாக நம்ம சொல்லியாச்சு. இன்ஷால்லா ஓதுங்க. ஹஸ்பனல்லாஹ் நிஅமல் வக்கீல் தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிற ஆயத்து. உடைமைகள் பாதுகாப்பு பெற ஒருவன் இந்த வசனத்தை அதிகமாக ஓதி வந்தால் அவன் உள்ளம் விரிவடைவதோடு அவனுடைய உடைமைகளுக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. நம்மளோட எல்லாமே சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய காசு பணம் பங்களா இல்லைன்னா நம்மளுடைய பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளோட உடைமைகள் காக்கப்படும். இதுவும் ஹஸ்பனல்லாஹ்வை தான் குறிக்குது. பிரார்த்தனை நிறைவேற அரசன் ஒருவன் இதனை ஓதி வந்தால் அவன் நாடு விரிவடையும். கஞ்சினம் கொண்டவன் ஓதினால் அமைதி பெறும். இதனை ஓதியவன் பிரார்த்தனைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹஸ்பனல்லாஹ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே அதை தெரியும். வருமானம் பெருக மற்ற படைப்புகளிலிருந்து ஏற்படும் தீங்குகளை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்ள ஒருவன் நினைத்தால் இந்த வசனத்தை அடியில் காணும் முறைப்படி ஓதி வர வேண்டும். இதனால் வருமானம் பெருகுவதோடு மற்றவர்களின் உள்ளங்களில் அவன் மீது அன்பு ஏற்படும். ஓதும் முறை ஹஸ்பனல்லாஹ் 420 தடவை ஓதி வசனத்தின் ஆமான அல்லதீன என்பதிலிருந்து நிஅமல் வக்கீல் வரை 6 தடவை ஓதி இதனை 7ஆம் தடவை ஓதுவதோடு வசனத்தின் இறுதி வரை சேர்த்து ஓதி முடிக்க வேண்டும். இந்த முறைப்படி தினசரி தொடர்ந்து ஓதி வந்தால் வியக்கத்தக்க பலன் ஏற்படும். ஹஸ்பனல்லாஹ் வரைக்கும் 420 தடவை தனியாக ஓதிட்டு அந்த ஆரம்பமான அல்லதீன அந்த ஆரம்பிக்குது இல்லையா, அந்த ஆயத்தோட ஸ்டார்டிங் அல்லதீன அதுலேருந்து 6 தடவை ஓதிட்டு 7ஆவது தடவை சேர்த்து ஃபுல்லாக ஓத சொல்லியிருக்காங்க. அதாவது ஹஸ்பனல்லாஹ் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஆயத்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஓதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா செஞ்சுட்டு வாங்க. 420 டைம்ஸ் தான், ரொம்ப அதிகமான கவுண்ட்லாம் இல்லை. எது இல்லையாடங்க சொல்லி ஹஸ்புல்லாஹ் நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா நிஅமல் நசீர் நிறைய நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் ஓதி நான் பார்த்துருக்கேன். நம்ம இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓதி நான் பார்த்துருக்கேன். இன்ஷால்லா ஓதுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் 450 தடவை ஓதி வர வேண்டும். ஓதுவதுக்கு முன்ன பின்ன 11 தடவை ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி குத்துபுத்தீன் பகதியார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால். குரானோட ஆயத்தை தான் நான் எந்த ஹதரத் சொன்னேன். நான் இன்ஷால்லா நம்பிக்கை வச்சு அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு குரானோட பவர் மேலே நம்பிக்கை வச்சு ஓதிட்டு வாங்க. தீங்கு அபாயம் ஆகியவற்றில் சிக்கிக்கொள்வோமோ என்கிற அச்சம் இருந்தால் ஹஸ்பனல்லாஹ் நிஅமல் வக்கீல் அல்லாஹி தவக்கல்னா என்று திரும்ப ஓத வேண்டும். அந்த ஆயத்தை ஓதிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. கவுண்ட் இல்லை, அந்த விஷயத்துலேருந்து ஆபத்துலேருந்து வெளியே வர்ற வரைக்கும். தீங்களிலும் ஆபத்துகளிலும் சிக்கி கொண்டவன் ஹஸ்பனல்லாஹ் என்று வசனத்தை அதிகமாக ஓத வேண்டும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க. ரணம் விரிவாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மில் மலிக்கில் ஹக்கில் முபீன் நிஅமல் மௌலா நிஅமல் நசீர் என்பதையும் சூரா வாக்கியாவையும் யாசீனையும் அதிகமாக ஓத வேண்டும் என்று இமாம் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சூரா வாக்கியா நம்மளோட கஷ்டத்துலேருந்து வறுமையிலேருந்து எடுத்து நீக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழியெல்லாம் ஹதீஸே இருக்குது. யாசின் சூரா யாசின் குர்ஆனோட இதயம். அதை ஓதி துவா கேட்டால் நம்மளோட தேவைகள் நிறைவேறும். அதுவும் இருக்குது. ஹஸ்பனல்லாஹ் ஒரு பவர்ஃபுல் ஆயத். 3மே ஒன்றா சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க. மூக்கிலிருந்து ரத்தம் வருவது ஃபீனிசம் நீங்க பெற மேலே பொறிக்கப்பட்டுள்ள அல்லதீன கலாலஹும் அலீம் அப்படின்ற ஆயத்து ஆல இம்ரான்ல 172, 173, 174 வசனங்களை எழுதி இரு கண்களுக்கு இடையில் கட்ட வேண்டும். அதை எழுதி ஒரு ஒயிட் கிளாத்தில் கண்ணுக்கு இடையில் கட்ட சொல்லியிருக்காங்க.
அரபில் தான் எழுதணும். உங்களால் முடியலன்னா யாராவது ஒரு மஸ்ஜித்தில் ஒரு ஹதத்மாரோட உதவியை வந்து நாடலாம். ஈமான் உறுதி பெற சூரா ஆல இம்ரானே 189, 190, 191, 92, 93 ஆகிய 5 வசனங்களை இந்நஃபி ஹல்கிஸ் ஸமாவாத் என்று ஆரம்பிக்கிற இவற்றை ஒருவன் அதிகமாக ஓதி வந்தால் அவனுடைய ஈமான் உறுதிப்படும், அவன் உள்ளம் தூய்மை அடையும், ஈருலக சிறுமைகளிலிருந்தும் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஈருலக சிறுமைனா என்ன அர்த்தம்னா, துன்யாலையும் வந்து நமக்கு இழிவுபடுத்த மாட்டாங்க, ஆகிரத்துலேயும் வந்து நமக்கு இழிவுபடுத்த மாட்டாங்க. அதுதான் இதற்கான அர்த்தமாக இருக்குது. இந்த 5 ஆயத்துக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா ஓதுங்க. பிரார்த்தனை நிறைவேற சூரா ஆல இம்ரானில் கடைசியான இறுதியான 11 ஆயத்துகள். இதை வந்து இறை வழங்கும் இனிய மருந்து புக்கில் இருந்துச்சு, நான் எடுத்து அதிலே போட்டிருந்தேன். தஹஜ்ஜுத் வேலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை ஓதி எது கேட்டாலும் நம்ம வந்து ஹலாலாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்ஷால்லா ஓதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு ஓதி வந்தார்கள். இதிலிருந்து இந்த வசனங்களின் சிறப்பை அறியலாம். இவற்றை தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு ஓதி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை இறைவன் நிறைவேற்றி கொடுப்பான். இன்ஷால்லா நான் வந்து அந்த புக்கு தேடி பார்க்குறேன். அந்த புக்கு எனக்கு கிடச்சிதுன்னா அந்த கிளிப்பு அதோட தமிழாக்கம் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அந்த கடைசி 10 ஆயத்துகளோ அந்த ஆயத்துக்கான தமிழாக்கமும் கொடுக்கல. இன்ஷால்லா கிடைச்சா நான் வந்து அதை எடுத்து வைக்கிறேன். உறங்கும்பொழுது பயங்கர கனவு ஏற்படாதிருக்கு. உறங்கும்பொழுது பயங்கர கனவுகள் காண்போரின் கையில் வந்து இந்த ஆயத்தை எழுதி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அரபில் தான் எழுதணும். உங்களுக்கு தெரியலன்னா மஸ்ஜிதில் இருக்கிற ஹதத்மார்களோட உதவி நாடுங்க. அந்த ஆயத்து தமிழாக்கம் பொருள் கொடுக்கல, நீங்கள் வந்து தமிழ் குரான் எடுத்து பார்க்கலாம். என்ற ஆயத்தை ஒரு தாளில் எழுதி தாவி செய்து அணிவிக்க நலன் ஏற்படும். இன்ஷால்லா தாவிஸ் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து செய்யுங்க. காய்ச்சல் நீங்கள் மேலே கூறப்பட்ட ஆயத்தை எழுதி அத்துடன் இன்னோருடைய மகன் இன்னோரை பிடித்த காய்ச்சல் அகன்று விடுக என்று எழுதி தாவி செய்து காய்ச்சல்காரனின் கழுத்தில் அணிவிக்க வேண்டும். இன்னோருடைய மகன் என்ற இடத்தில் அவன் தாயின் பெயர் எழுதப்பட வேண்டும். இது வந்து தாவிஸ் எழுதுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா தாவிஸ் எழுதுறதே வந்து எந்த விஷயத்துக்காக, மஹபத்துக்காக, அதாவது அன்பு ஏற்படணுன்றதுக்காக சரி, வெற்றி கிடைக்கணுன்றதுக்காக சரி, எதுக்காக வந்து தாவிஸ் எழுதினாலும் இன்னாருடைய மகன் சொல்லி தான் தாவிஸ் எழுதுவாங்க. அந்த இது வந்து பலனையும் வந்து அரபில் தான் எழுதுவாங்க. எல்லாமே வந்து அந்த தாவிஸ் எழுதுறவங்களுக்கு தெரியும். தாவிஸ் எழுதுறவங்களை இன்னொரு முக்கியமான விஷயம், யார் வந்து இதை சேவை சொல்கிறாங்க இல்லையா, ஹெல்ப் பண்ணுறதுக்காக மக்களுக்கு செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை நாடுங்க. பைசா பிடுங்குறவங்க கிட்ட தயவு செஞ்சு போகாதீங்க. இன்ஷால்லா நீங்கள் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஃப்ரீயாக செஞ்சு தராங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் செஞ்சு தராங்க. நானே வந்து சில பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களுக்குலாம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது. இன்ஷால்லா நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட சர்க்கிள்லேயே யாருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுதோ அந்த மாதிரியான ஆட்களை நாடி அவங்களோட உதவியை கேளுங்க. அல்லாஹ் போதுமானவன். தாவிஸில் பிலீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வந்து தாராளமாக செய்யலாம். இன்ஷால்லா எனக்கு காமிச்சது துவா செய்யுங்க. நாளைக்கு வந்து சூரா நிசா வந்து 2 பேஜ் தான், ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்குது. 2 பேஜ். இன்ஷால்லா அது வந்து 10-12 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இன்ஷால்லா அது வந்து நாளைக்கே வந்து இந்த வீடியோ முடிச்சு நாளைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாளே இது வெளியிடுறதுக்கு ரொம்ப நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அல்லாஹ்வோட திருப்பேர்கள் வந்து எல்லாமே சேர்த்தாப்புல ஒன்று வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஷால்லா பார்க்கலாம். எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் அதை வந்து வெளியிடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், என்கிட்ட இருந்த எல்லா புக்ஸும் வந்து நான் வந்து போட்டுட்டேன். அல்லாஹ்வின் திருப்பெயர்களாக இருக்கட்டும், இறை வழங்கும் இணையவாதம் வந்து முக்கால்வாசி அப்லோட் ஆகிடுச்சு. சிதிரிய முத்துக்கள் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இது மாதிரி வழங்கும் மாமருதி இதான் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். 114 சூறாவில் வந்து 4வது சூறா நாளைக்கு அப்லோட் பண்ண போகிறோம் இல்லையா. 110 சூறா மோராலஸ் ஒரு 4 மந்த் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து போடுறதுக்கு இல்லை. உங்களுக்கு ஏதாவது புக்கு பேஜ் தெரிஞ்சு நீங்கள் பலன் கண்டிருக்கிறீங்க, அந்த புக்கு பேர் தெரிஞ்சால் நான் வந்து பை பண்ணிப்பேன் ஆன்லைனில். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இந்த புக்கில் இருக்கிறத போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வந்து குர்ஆன் புக்கு வந்து நான் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னோட ஹேபிட்டு. அது வேணால் போடலாம். இன்ஷால்லா புக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன். என்கிட்ட இருந்த அளவு புக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இதற்கப்புறமா எனக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க சஜஸ்ட் பண்ணலாம். இன்ஷால்லா அந்த புக்கு நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த புக்கு வந்து ஆன்லைனில் பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்ஷால்லா சூரா நிசா வந்து அடுத்த நாளே வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணால் ஒரு நாளில் முடிஞ்சிடும். அல்லாஹ் போதுமானவன். எனக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான். எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் அவன் நிறைவேற்றி வைப்பான். ஆமீன்.
இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம், எல்லாம் நமக்கான கூலி தருவான். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.